நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜூஸ் ஐட்டம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பாப்பாங்களுக்கு ஃப்ரூட்டி மாசாலாம் கடையில் வாங்கி தரீங்க. அவங்க உங்கள் பாப்பாங்களுக்குன்னு கேரிங்காக செய்கிறாங்க. இல்லை அது நீங்கள் உங்கள் பாப்பாங்களுக்கு கேரிங்காக சூப்பராக கடையில் இருக்க டேஸ்ட்டை படியே நீங்கள் அந்த ஃப்ரூட்டியும் இல்லை மாசாவையும் வீட்டில் செஞ்சு தாங்க. இந்த சீசன் மாம்பழ சீசன் தான். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேவையான பொருட்களுக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க, 3 மாம்பழம் எடுத்துக்கோங்க, 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க, 3 மாங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லை குக்கர் கூட எடுத்து நீங்கள் மாம்பழத்தை வேக வைக்க போகிறீங்க. மாம்பழத்தை முதல்ல போட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேக டைம் ஆகும். குக்கரில் வச்சிங்கன்னா பெஸ்ட்டு, உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குழஞ்சி தரும். உங்களுக்கு நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாம்பழம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்க மாங்காய் பீஸையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்புறம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் வேகும் போதே நீங்கள் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா கூழ் பதமாகும். கையால் கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை செய்யும் போதே உங்களுக்கு ஃப்ரூட்டி ஆர் மாசாவோட ஸ்மெல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூழை போட்டுக்கோங்க. மாங்காய் கூழை போட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஜூஸ் பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சோடனே நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் மாம்பழமும் நீங்கள் ஊற்றுற தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மாசாவோட டெக்ஸ்சர் கிடச்சிரும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் வடிகட்டி வச்சு கூட நீங்கள் வடிகட்டலாம். பட் மாம்பழம் வேஸ்ட் ஆகும். இது நீங்கள் பீட் பண்ணாலே உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா தண்ணியாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் போடும்போது ஐஸ் வாட்டராக போட்டிங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ் குடிக்க முடியும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட க்யூபோட டேஸ்ட் மாம்பழத்தோட டேஸ்ட்டை குறைச்சிரும். அதனால் ஐஸ் க்யூபை விட நீங்கள் ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணுங்கள். உங்களோட ஜூஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பதம் தான் நமக்கு மாசாவோட பதம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச அளவு எனக்கு 8 கிளாஸ் கிடச்சிச்சு. அதனால் நீங்கள் வெளியில் எதுவே ஒரு பாட்டில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு 3 மாம்பழம் மட்டும்தான் போட்டு எனக்கு 8 கிளாஸ் கிடச்சிது ஃப்ரெண்ட். நல்லா டேஸ்டி, அப்படியே டிட்டோ அதே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும், அதே ஸ்மெல்லில் தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஐஸ் க்யூப் போடுறதுனா போட்டுக்கோங்க. ஆனால் ஐஸ் க்யூப்பை விட ஐஸ் வாட்டர் தான் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் பெட்டரையும் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. நல்லா கூழ் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.